வடகம். தாளிப்பு வடகம் மீன் குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக சுவை கூட்டக்கூடிய ஒரு வடகம் அப்படின்னா தாளிப்பு வடகம். இதுக்கு 2 கிலோ வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் மிகச்சிறந்தது. சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி உரிச்சிக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் 2 ட்ரிப்பில் நம்ம பொடி பொடியாக அப்படியே அரிஞ்சு எடுத்துக்கிறோம். ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். இதை நறுக்கியும் போடலாம். முன்னோர்கள்லாம் நறுக்கி தான் செய்வாங்க. இப்போ நம்ம வெஜிடபிள் கட் பண்ணுறதுலாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா வெங்காயத்தையும் நம்ம பொடியாக அரிஞ்சதுக்கப்புறமா கல் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கல் உப்பு சேர்த்து பிசைஞ்சிட்டு நல்ல வெயிலில் 2 தாம்பழத்தில் மாற்றி நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. ரொம்ப சூப்பராக காஞ்சிரும். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அப்போ தான் அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். பாருங்கள், இப்படி நல்லா காஞ்சிருக்கு. ஸோ இந்த வெயிலில் காய வச்சு இந்த வடகத்தை நம்ம பாருங்கள் அழகாக அந்த தண்ணீச்சத்து எல்லாமே வற்றிரும். இப்போ தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். நம்ம விளக்கெண்ணெய் 100 ml எடுத்திருக்கேன். அடுத்ததாக வெந்தயம் 50 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக மஞ்சத்தூள் தேவையான அளவு தான். இது 2 ஸ்பூன் தான் நான் சேர்க்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்க்க போகிறேன். கடுகு 100 கிராம் சேர்த்துருக்கேன். அடுத்து ஜீரகமும் 100 கிராம் சேர்த்துருக்கேன். 2 கிலோவுக்கு அளவு இவ்வளோ தான். இது 100 பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம், உடப்பருப்பு. இப்போ எல்லாத்தையும் நான் அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிடலாம். மஞ்சத்தூள், அந்த உளுந்தம்பருப்பு எல்லாமே அப்படியே தான் போட போகிறோம். எதுவுமே நம்ம வறுக்கிறதெல்லாம் இல்லை, அப்படியே நம்ம சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம விளக்கெண்ணெயை சேர்த்துடலாம். விளக்கெண்ணெய் பூண்டு நம்ம எடுத்துக்கணும். பூண்டு நான் ஒரு 150 போட்டிருக்கேன் நான். ஏன்னா 100 போதும். 150 ஒரு 50 கிராம் கூட போட்டாலும் நல்லா தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. அதை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. கடைசி அந்த விளக்கெண்ணெய் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டு சேர்க்கலாம். ஏன்னா பூண்டில் கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கும். அதனால் கொஞ்சம் கடைசியாக சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்கள், அது எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், எண்ணெயெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தோட எல்லா பொருளுமே நல்லா சேர்ந்துடும். ஸோ இப்போ உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக வரும். அந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம பூண்டு நம்ம இடித்து வச்சுக்கலாம். தோலோடு தான் பூண்டு சேர்க்க போகிறோம். இதெல்லாம் வெங்காயம் நறுக்கிறது எல்லாமே 10 மணிக்குள்ளே வெயில் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. நம்ம வெங்காயத்தை வெயிலில் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 மணிக்கெலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஹோல் டே நம்ம என்ன செஞ்சிடலாம், வெயிலில் வச்சு எடுக்கிறதுக்கு டைம் சரியாக இருக்கும். பூண்டு நம்ம இடித்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோலோடு தான் நல்லா நச்சு வச்சுக்கோங்க, இடித்து சேருங்க. அப்போ இன்னும் நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் வடகத்துக்கு. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்டாக வச்சு தட்டிட்டு ஓவர் நைட் நல்லா ஊற விட்டுருங்க. எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கப்புறம் பாருங்கள், மறுநாள் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வெயிலில் வைக்க போகிறோம். வெயிலில் வச்சுட்டு நம்ம ஒரு 7 days or 8 days நல்லா வெயிலில் டெய்லி வச்சு எடுக்கணும். அப்போது இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே நம்ம இப்போ இன்றைக்கி நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மறுநாள் நைட்டு மறுபடியும் எடுத்துடுவோம். மறுநாள் காலையில் வைக்கும்போது 1 ஸ்பூன் விளக்கெண்ணெயை தொட்டு நம்ம கையில் தடவிக்கிட்டு மறுபடியும் அதை பிடிச்சி நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் காய வைக்கணும். ரொம்ப அதிகமாக விளக்கெண்ணெய் சேர்க்க வேணாம், லைட்டாக அந்த கோட்டிங் கொடுக்கணும். அப்போ தான் நல்லா ஒரு அந்த விளக்கெண்ணெயோட அந்த வெங்காயம் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்கு பாண்டிச்சேரியிலலாம் பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு வடகம் போட்டு தாளித்து தான் வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மீன் குழம்பு போடுறதுக்கான வடகம். காரக்குழம்புக்கு சேர்த்துக்கலாம், ஏன்னா வெந்தயம்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். இது தாளிப்பு வடகம் அப்படின்றது பெருங்காயம் சேர்த்து மாதிரி ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இது மீன் குழம்புக்கு காரக்குழம்புக்குன்னு செய்யக்கூடிய தாளிப்பு வடகம். இதை செஞ்சு நம்ம சம்மர் டைமில் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு நல்ல வடகம் நமக்கு ரெடி ஆகிடும். 7 days வெயிலில் நல்லா காய வச்சு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லைனா சில்வர் டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியில் அந்த கலர் மாறாமல் இருக்கும். ஏன் குக்கிங் ஆயில் சேர்க்கலை அப்படின்னு சொன்னால், நல்லெண்ணெய்லாம் சேர்த்தோன்னா கருப்பாயிடும். அதனால தான் விளக்கெண்ணெய் சேர்ப்பாங்க. விளக்கெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் பாருங்கள், உள்ளே அந்த மஞ்சத்தூள் எல்லாமே அப்படியே அந்த நல்லா காஞ்சிருக்கும். அதெல்லாம் ஊறி நல்லா எல்லாமே நல்லா காஞ்சிருக்கும். நீங்கள் 8 days கம்பல்சரி நல்லா அந்த ஈரம் போக
நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை மறுபடியும் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஈரம் படாமல் பார்த்துக்கோங்க. கையில் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும். இப்போ வந்து சூப்பரான தாளிப்பு வடகம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்ல வாசமாக இருக்கும். ஸ்மெல் பண்ணி பார்க்க நல்ல வாசமாக இருக்கும். தாளிக்கும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த சம்மர் டைமில் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சமையல் குறிப்பு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.